வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 8 மற்றும் 9 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தாஷி அங்கு மற்றும் சூஃபாத் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் ஓகு கதா எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. லபாங் பூமணி மற்றும் மசக் சுமணி எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. ஜோரா மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் வர்தா, இருளிகா, கொராக்கா, ஏரவா மற்றும் கோலி. ஜெயபிரகாஷ் நாராயணன், அமர்த்தியா சென், கோபிநாத் பர்டோலி மற்றும் ரவிசங்கர் 1999ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நிம்பராக்கா துவைத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் தசஸ்லோகி மற்றும் வேதாந்தம் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. ஒற்றை குடியுரிமை சட்டம் உருவாக்கும் நடைமுறைகள் அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டன் நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980 இருந்து 85 வரைக்கும் இந்திரா காந்தி தலைமையில நடந்துச்சு. பிரிவு 371Jல ஹைதராபாத் கர்நாடகா பகுதிக்கான சிறப்பு அந்தஸ்து பத்தி சொல்லியிருக்காங்க. கோர்னலியோ சொரோப்ஜி இந்தியாவுடைய முதல் பெண் வழக்கறிஞர். கோண்ட் எழுச்சி 1837 இருந்து 56 வரைக்கும் சக்ரா பிசோய் தலைமையில ஒடிசால நடந்துச்சு. டெல்லியில கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை பாரத் ரங் மகோத்சவ், சிப்சி, ஜகான் இ குராவ். இன்னைக்கான திட்டம் தேசிய மீனவர் நலன் திட்டம் 1992ஆம் ஆண்டு வேளாண் அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஏக்லவ்யா மாதிரி குடியிருப்பு பள்ளி திட்டம் 1997 பழங்குடியினர் அமைச்சகம். அந்தியோதய அன்ன யோஜனா திட்டம் 2000 நுகர்வோர் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சகம். எந்த நாடு 5வது ஜூனியர் ஆசிய கோப்பை 2024 வென்றது? இந்தியா நாடு பாகிஸ்தான் நாடு தோற்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. எந்த நாடு அண்டார்டிகாவில் தனது முதல் வளிமண்டல கண்காணிப்பு நிலையத்தை திறக்கிறது? சீனா. காற்றழுத்த வரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 2022. ராஜ் மர்ச்சந்தா காலமானார். அவர் யார்? ஸ்குவாஷ் வீரர். நேமிபியாவின் முதல் பெண் ஜனாதிபதி யார்? நெடும்போ நந்தி தைத்தா. லிண்டி கேமரூன் இந்தியாவுக்கான இங்கிலாந்தின் முதல் பெண் உயர் ஆணையர். நைமா கட்டுன் அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர். இடேஷன் நோக்ரங் மேகாலயாவின் முதல் பெண் டிஜிபி. ஆலியா நீலம் லாகூர் உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி. ரேச்சல் ரீவ்ஸ் பிரிட்டனின் முதல் பெண் நிதி அமைச்சர். கிளாடியா ஷின்பம் மெக்சிகோவின் முதல் பெண் அதிபர். 2024 டர்னர் பரிசை வென்றவர் யார்? டர்னர் பரிசு கலைக்கான கொடுக்கக்கூடிய விருது. இந்த பரிசு 1984 உருவாச்சு. இது வாங்கினது ஜஸ்லின் கவுர். தாராசிங் குரானா மகாத்மா காந்தி தலைமைத்துவ விருது. மரியா கொரினா மச்சாடா மற்றும் எட்மண்டோ கோன்சலால் ஐரோப்பிய ஒன்றிய சக்காராவ் பரிசு. அனில் பிரதான் ரோகிணி நையர் பரிசு. அலி அபு அவாத் டேனியல் பேரன் போயும் இந்திரா காந்தி அமைதி பரிசு. நரேந்திர மோடி டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் உலகளாவிய அமைதி விருது. மரியா விக்டோரியா ஜுவான் ஆஸ்டர் கார்டியன்ஸ் குளோபல் நர்சிங் விருது வாங்கியிருக்காங்க. ஹோட்டல்கள் மற்றும் பொது இடங்களில் மாட்டிறைச்சி சாப்பிடுவதை எந்த மாநிலம் தடை செய்துள்ளது? அசாம் மாநிலம். கூட்டுறவு மேலாண்மைக்கான இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் ஆரம்பிச்ச மாநிலம் அசாம். அசாமுடைய 2வது வனவிலங்கு சரணாலயம் பராக் புவன். வடகிழக்குல முதல் எய்ம்ஸ் சாங்சாரி அதாவது அசாம்ல திறந்திருக்காங்க. குழந்தை திருமணத்திற்கு எதிராக நிஜாத் மொயின் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கரீம்கஞ்ச் மாவட்டத்திற்கு ஸ்ரீபூமின்னு சொல்ல பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க அசாம் மாநிலம். எந்த நாள் உலக மண் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து மண் பராமரிப்பு, அளவிடுதல், கண்காணித்தல், நிர்வகித்தல். நவம்பர் 8 உலக கதிரியக்க தினம். நவம்பர் 10 உலக அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம். நவம்பர் 16 தேசிய பத்திரிகை தினம். நவம்பர் 19 தேசிய ஒருங்கிணைப்பு நாள். நவம்பர் 21 உலக மீன்பிடி தினம், உலக தொலைக்காட்சி தினம். நவம்பர் 3வது வியாழன் தேசிய தத்துவ தினம். நவம்பர் 26 சம்விதான் திவாஸ். சின்பாக்ஸ் என்ற கூட்டு ராணுவ பயிற்சியை இந்தியா எந்த நாட்டுடன் நடத்தியது? சின்பாக் கூட்டு பயிற்சி இந்திய நாட்டுக்கும் கம்போடியா நாட்டுக்கும் நடந்த கூட்டு பயிற்சி. இந்த கூட்டு பயிற்சி இந்த வருஷம் பூனேல நடந்து முடிஞ்சிருக்கு.
ஜாயத் அல்வார் பாலைவன சூறாவளி கூட்டுப்பயிற்சி இந்திய நாட்டுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டுக்கும் நடக்கிற கூட்டுப்பயிற்சி. ஹரிமோ சக்தி மற்றும் உதார சக்தி இந்தியா மலேசியா. சமுத்திர லக்ஷ்மணா இந்தியா மலேசியா. மைத்ரி கூட்டுப்பயிற்சி இந்தியா தாய்லாந்து. மித்ர சக்தி கூட்டுப்பயிற்சி இந்தியா இலங்கை. மலபார் கூட்டுப்பயிற்சி விசாகப்பட்டினத்துல இந்த வருஷம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த கூட்டுப்பயிற்சி இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா நாட்டுக்கு நடக்கிற கூட்டுப்பயிற்சி. கருட சக்தி இந்தியா இந்தோனேஷியா. யூரோ குரூப்பின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? MS தோனி. ரன்வீர் சிங் பெப்சிகோ இந்தியா போட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டுடே பிராண்ட் தூதுவர். ரஃபேல் நடால் மற்றும் இக்யா ஸ்வியாடெக் இன்ஃபோசிஸ். சஞ்சு கபூர் இந்தியன் எக்ஸ்ட்ராடேஜ் LPG பிராண்ட். MS தோனி ஸ்வராஜ் டிராக்டர்ஸ் லீஸ். SBI ஜியோமார்ட் சிட்ரோயன். கத்ரினா கைஃப் யுனிக்லோ இந்தியா மற்றும் ராடாவுடைய பிராண்ட் தூதுவர். நீரஜ் சோப்ரா பிபிசியோட பிரீமியம் பெட்ரோல் ஸ்பீட் மற்றும் எவ்ரிடே. ஷிகார் தவான் மோட்டோ ஜிபி இந்தியாவோட பிராண்ட் தூதுவர். ஆலியா பட் லாரியல் பாரிஸ் உடைய பிராண்ட் தூதுவர். ஹோட்டாக்கி வம்சம் எந்த நாட்டை சேர்ந்தது? ஹோட்டாக்கின்னு சொல்லக்கூடிய டைனாஸ்டி ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தது.